அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களா நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். ஏனென்றால் இது சுக்கிரன் எழுதிய தலைவிதி. அந்த வகை கன்னிராசினியர்களான உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்து வந்த அசுரகுருவான சுக்கிரன் தற்போது சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன், புதன் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தால் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்கள் கூற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரக நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருபவர் சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் அசுர குரு ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர். ஆடல், பாடல் முதலான நல்லின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள், வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பதும் சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பம், சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தர வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். கையில் பாசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களுள் திளைத்து ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரர், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம்
யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதக சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன், புதன் மற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், ஊர் மாற்றம் ஆகிய உறுதியாகலாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலையிலிருக்கு. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படலாம். அதிலிருந்து விடுபட அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கும் சனி மற்றும் ராகு, 11ல் இருக்கும் சுக்கிரன் என இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு தேவையான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலைஞர்களும் வணிகம் செய்பவர்களும், குறிப்பாக ஆபரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வணிகம் செய்பவர்களுக்கும் சிறப்பான லாபம் உண்டுங்க. ஆடைகள் ஏற்றுமதி சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி லாபம் கிடைக்குங்க. குறிப்பா பங்கு சந்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தனக்காரகன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் சுகாதிபதி குரு தனஸ்தானத்தை பார்ப்பதாலும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சியில் எதிர்பார்த்த நற்பலன்கள் உண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வியாபாரம் லாபத்தை பெற்று தருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரியிடம் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு உடல் நிலையில் சிறு சிறு பிரச்சனை வரலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த நிலையின் காரணமாக பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.